உங்களுடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குடும்பங்களினுடைய அமைதி, சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, இப்படி பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே வேளையிலே இன்றைக்கு தாய் திருவையானது உயிர்ப்பின் காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டிலும் நம்மை பங்கேற்க அழைத்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் பலமுறை நாம் வாசிக்க கேட்ட ஒரு அற்புதமான நற்செய்தி வாசகம். எம்மாவு சீடர்களை பற்றியும், எம்மாவு சீடர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றியும், எம்மாவு சீடர்களின் அனுபவத்தை பற்றியும் சிந்திக்க, தியானிக்க, அதை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள இன்றைய திருவழிபாடு, மிக குறிப்பாக இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. 5 அழகான செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்போதும் 3, ஆனால் இன்றைக்கு 5 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த 5 செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக எந்த மனநிலையோடு நானும் நீங்களும் இந்த நற்செய்தியை வாசித்திருக்க வேண்டும், எந்த மனநிலையோடு நானும் நீங்களும் இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், எந்த மனநிலையோடு இந்த நற்செய்தி பகுதியை தியானிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். விவிலிய இறையியலாளர்கள் ஒரு சிலர் இப்படியாக இன்றைய நற்செய்தியை பற்றி, அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி 11 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து சென்றதாக சொல்லப்படுகின்றது. அதில் ஒருவருக்கு பெயர் தரப்படுகின்றது. என்ன பெயர் கொடுக்கிறாங்க? என்னங்க லைவ் வேற போயிடுது, என்ன தப்பா நினைப்பாங்களோ அவங்கள தப்பா நினைப்பாங்களான்னு தெரியலையே. இன்றைய நற்செய்தியில நாம இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கிளியோப்பா, இல்லையா? கிளியோப்பா என்கிற ஒருவர், அவர் கூட இன்னொருத்தர், 2 பேர், 2 சீடர்கள் அவர்கள் நடந்து போகிறார்கள். அவர்களை பற்றி தான் இன்றைய நற்செய்தி. அவர்கள் தான் இன்றைக்கு கதாபாத்திரம், அவர்கள் தான் இன்னைக்கு ஹீரோ. இன்றைய நற்செய்தியில அவர்களை பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவிலிய அறிஞர்களில் ஒரு சிலர் இதை மேற்கோள் காட்டி மிக அழகான ஒரு ஆழமான செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அதாவது 2 சீடர்கள் நடந்து போகிறார்கள், 2 சீடர்களோடு இயேசுவும் நடந்து போகிறார். இந்த 2 சீடர்களில் ஒருவருக்கு கிளியோப்பா என பெயர் கொடுக்கப்படுகிறது, இன்னொருவருக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. யார் அந்த சீடர்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? தோமா மலையில இருக்கிறோம், யாரா இருக்கும்? உடனே தோமையார்னவங்கள சும்மா க்ளூ கொடுத்தா உடனே தோமையாரா? பரவாயில்ல, இல்லாத நற்செய்தியா மேல கேஸ் வரதுக்கா? இல்லாத நற்செய்தியை நான் போதிச்சேன்னு சொல்லிட்டு இல்லை. அன்புக்கினவர்களே, நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பாமல் நானே அதற்கான பதிலை சொல்லிவிடுகின்றேன். ஒருவர் கிளியோப்பா, இன்னொருவர் நீங்கள், நான் என இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். The other disciple should be you and I. நானும் நீங்களும் தான் கிளியோப்பாவோடு இணைந்து இயேசுவோடு இந்த பயணத்தில் போகிறவர்கள். ஆகவே இன்றைக்கு எந்த மனநிலையோடு எம்மாவு அனுபவத்தை யோசிக்க வேண்டும் என சொன்னால், வாசிக்க வேண்டும் என சொன்னால், புரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், அந்த 2 சீடர்களில் நானும் ஒருவர் என்கிற உணர்வோடு இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 சீடர்களிலே நானும் ஒருவராக எம்மாவு நோக்கி பயணப்பட்டிருக்கிறேன்.
இயேசு அனுபவத்தை பார்த்திருக்கிறேன், இயேசுவுக்கு நடந்த எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறேன். அந்த எண்ணத்தோடு கூடவே நானும் ஒரு விதமான தோல்வியோடு, அச்சத்தோடு, கலக்கத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வை இறையலார்கள் சொல்லுகிறார்கள். இந்த மனநிலையோடு தான் நாம் எல்லோரும் அந்த இரண்டாவது சீடர் என்கிற மனநிலையோடு இந்த 5 காரியங்களை யோசிக்க முயற்சி செய்வோம். முதலாவதாக, when you are depressed, when you are confused, when you are having less hope in your life, it is during that time Jesus tells you that I am with you. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் விரக்தியில் இருக்கிறீர்களா? வாழ்க்கையினுடைய விரக்திக்கு நீங்கள் போயிருக்கிறீர்களா? அல்லது குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து சோர்ந்து போய் கஷ்டங்களுக்கு மத்தியிலே, கவலைகளுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே, வருத்தங்களுக்கு மத்தியிலே, மனக்குழப்பங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அம்மாவும் சீடர்களுக்கு இயேசு சொன்ன செய்தி, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என சொல்லி அவர்களோடு கூடவே நடந்து போகிறார். எம்மாவுஸ் சீடர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள். இயேசுவை இழந்து விட்டோம், இயேசுவை நாம் இழந்துவிட்டு நாம் வெறும் கையோடு திரும்பி வந்திருக்கிறோம். இயேசுவை கொன்று விட்டார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவரது வாழ்க்கை முடிந்து விட்டது என சொல்லி விரக்தியோடு, தோல்வியோடு நாம் அவரை நம்பி போனோம். இப்பொழுது இப்படி கைவிட்டு விட்டு போய்விட்டாரே, அவர் அரசியல் தலைவராக வருவார், ஒரு மாற்று ஆட்சியை அமைப்பார், ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்குவார், ரோமையை தூக்கி போடுவார், ரோமை படை வீரர்களை எல்லாம் தூக்கி எறிந்து நம்மிடம் பிடுங்கிக் கொண்டிருக்கிற, நம்மை அச்சத்தில் ஆழ்த்துகிற, நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துகிற, நம்மிடத்தில் அதிக வரியை விதித்து நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சி கவிழும், இந்த ஆட்சி இல்லாமல் போய்விடும். ரோமை ஆட்சியை தூக்கி போட்டுவிட்டு இயேசு ஒரு புதிய ஆட்சியை அமைப்பார். அப்படிப்பட்ட ஆட்சியிலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்கிற எண்ணத்தோடு எருசலேமுக்கு ஓசானா பாடிக்கொண்டு போன சீடர்கள் தான் இந்த 2 சீடர்கள். ஒருத்தர் நாம ஓசானா பாடிக்கொண்டு, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, நீர் அரசராக அமர்கின்ற பொழுது என்னையும் ஆட்சி உரிமையிலே நினைவு கூறும் என சொல்லி, எல்லாம் மாறும், எல்லாம் சரியாகிவிடும், எல்லாம் சூப்பராக இருக்கும், எல்லாம் மாறி போய்விடும் என்கிற எண்ணத்தோடு எருசலேமுக்கு போனவர்கள் இப்பொழுது இயேசு திரும்பி வரவில்லை, அவர் செத்து போயிருக்கிறார், அவரை கொன்று போட்டாயிற்று, அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அவர் மீது வைத்த நம்பிக்கையெல்லாம் வீணாய் போய், இத்தனை நாட்கள் அவர் பின்னால் போனதெல்லாம் வீணாய் போய், என்ன செய்வதென தெரியாமல் விரக்தியோடு, தோல்வியோடு சென்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூடவே நடந்து செல்கிறார். இன்றைக்கான முதல் செய்தி இதுதான். குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே, செய்கின்ற தொழிலிலே, செய்கின்ற வேலையிலே, அல்லது குடும்ப பாரங்களுக்கு மத்தியிலே தோல்விகளோடும் விரக்திகளோடும் ஏமாற்றப்பட்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு கதி இல்லையே என சொல்லி யோசிக்கிற வேலையிலே ஆண்டவர் உன்னோடு கூடவே அவர் நடந்து போகிறார், உன்னோடு கூடவே அவர் இருக்கிறார், தன் உடன் இருப்பினால் உன்னை அவர் காத்துக் கொள்ளுகிறார் என்கிற முதல் செய்தியை இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்றது. இரண்டாவதாக, இந்த எம்மாவுஸ் சீடர்கள் இயேசுவை ஒரு வழிபோக்கனாக பார்க்கிறார்கள். He is also one of the traveler. அதனால கேக்குறாங்க, எருசலேமில் நடந்தது அது எப்படிப்பா உனக்கு மட்டும் தெரியாம போயிடுச்சு? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், உனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போய்விட்டது? அவரை ஒரு வழிபோக்கனாக பார்க்கிறார்கள். as one of the co-traveler, கூடவே நடந்து வருகிற இன்னொரு வழிபோக்கனாக அவரை பார்க்கிறார்கள். எம்மாவுஸ் சீடர்கள் மட்டுமல்ல, விவிலியத்தில் பல இடங்களில் பலரும் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக கண்டு கொள்ளவில்லை. என்னால் நிறைய சொல்ல முடியும், இரண்டை மட்டும் கோடிட்டு காட்டுகிறேன். மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார். உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அவரை பார்த்து என்னவாக நினைத்துக் கொள்கிறார்? அவரை தோட்டக்காரனாக நினைத்துக் கொள்ளுகிறார், a gardener. அவர்கிட்டயே போய் கேட்கிறாங்க, நீங்க என் எஜமான தூக்கிட்டு போயிருந்தா சொல்லுங்க, எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் தூக்கிட்டு போறேன்றாங்க. அவரை ஒரு தோட்டக்காரராக அவர் நினைத்துக் கொள்ளுகிறார். ஏன் சீடர்கள் மீண்டும் மீன் பிடிக்கலாம் என சொல்லி அவர்கள் கிளம்பி விட்டார்கள்.
மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். 3 ஆண்டுகள் இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவை தொட்டவர்கள், இயேசுவோடு உறங்கியவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள், இயேசுவோடு குடித்தவர்கள், இயேசுவோடு எல்லாவற்றையும் செய்தவர்கள், இயேசுவின் போதனையை காதார கேட்டவர்கள், இயேசு கொடுத்த உணவை மகிழ்ந்து உண்டவர்கள், புதுமைகளை பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்க? கடல் மீது இயேசு நடந்து வர்றாரு. என்ன சொல்றாங்க? என்னங்க சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்லையா? பூதம்ன்றாங்க. இப்படி நான் உங்களை சொல்ற மாதிரி பூதம், பேய், பிசாசு நடந்து வருகிறதுன்னு சொல்லி அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவரை அவர்களால் பார்க்க முடியவில்லை. என்ன காரணம்? ஒரு பக்கம் எம்மாவுஸ் சீடர்களால் கூடவே நடந்து வருகிற இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்னொரு பக்கம் கூடவே நடந்து வருகிற இயேசுவை பார்த்து சீடர்கள் பூதம் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் மகதலா மரியா தோட்டக்காரர் நினைத்துக் கொள்கிறார். ஒருவேளை உருமாற்றம் பெற்று இயேசு வந்திருப்பாரோ, அல்லது கொஞ்சம் தாடியெல்லாம் வைத்துக் கொண்டு இயேசு வந்திருப்பாரோ? நிச்சயமாக இல்லை. மாறு வேடத்தில் இயேசு வரவில்லை. அவர் முன்பு எப்படி போனாரோ அப்படியே தான் அவர்கள் முன்னால் வந்திருக்கிறார். இருந்தாலும் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் அச்சம், பயம். The fear. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது மனதிலே அச்சமும் பயமும் இருக்கிறதோ அப்போது உண்மை நம் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் இன்றைக்கான இரண்டாவது பாடமாக இன்றைய இறை வார்த்தை, இன்றைய எம்மாவுஸ் அனுபவம் நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கையில எதை கண்டும் பயப்படக்கூடாது. வாழ்க்கையில குழப்பங்கள் வருகிற பொழுது முடிவுகளை எடுக்க கூடாது. குழப்ப நேரத்திலே தவறான முடிவுகளைத்தான் நாம் எடுப்போம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு சண்டைகள் வருகிற பொழுது, சஞ்சலங்கள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படுகிற பொழுது முடிவுகளை எடுக்கக்கூடாது. தவறான முடிவுகளாக அது மாறி போய்விடும். இன்று இறை வார்த்தை மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது பாடமாக, பயம் இருக்கிற நேரத்திலே, குழப்பம் இருக்கிற நேரத்திலே, கவலைகள் அப்பிக்கொண்டிருக்கிற நேரத்திலே முடிவுகளை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் நம் கண் முன்னால் தெரிய மாட்டார். உண்மை நமக்கு தெரியாது. உண்மைக்கு பதிலாக பொய்மையை நாம் தேர்ந்தெடுத்து விடுவோம். பல வேளைகளில் குழப்பமான நேரங்களில் தான் தற்கொலை முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. குழப்பமான நேரங்களில் தான் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாமல் பிரிவினை ஏற்படுகின்றது. குழப்பமான நேரங்களில் தான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அச்சம், பயம், இப்படிப்பட்ட சூழல்களில் தான் நாம் குடும்பங்களிலே தவறான முடிவுகளை எடுத்து அது நீண்ட விளைவுகளை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு குடும்பங்களை பற்றி யோசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மறைக்கப்படுகின்றார். எப்போது? குழப்பம் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, கவலைகள் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, அச்சம், பயம் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது உண்மையான கடவுள் நமக்கு தெரிவதில்லை. அதுதான் எம்மாவுஸ் அனுபவத்திலையும் நடந்துச்சு. உண்மை கடவுளை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, எம்மாவுஸ் சீடர்கள் இப்போது கூடவே நடந்து வருகிற இயேசுவோடு அவர்கள் அமைதியாக, மௌனிகளாக செல்லவில்லை. பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டே போகிறார். இயேசுவுக்கு தெரியாத விஷயத்தை அவர்கள் சொல்லவில்லை. இயேசுவுக்கு நடந்ததை இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். தான் இன்ட்ரஸ்டிங். இயேசுவுக்கு நடந்ததையே இயேசுவிடே சொல்றாங்க. ஒருத்தரை நாங்கெல்லாம் நம்பணும், நடுவிலே கருத்தரிச்சு போயிட்டாரு. நாங்க அவரை நம்பி எருசலேம் நோக்கி போகணும், ஆட்சியை பிடிக்கணும் போகனா அங்க அவர் பார்த்தா வேற ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார், அவரை கொண்டு போட்டாங்க, அதனால இருக்கிறோம் என சொல்லி இயேசுவை பற்றிய செய்தியை இயேசுவிடமே கொண்டு போகிறார்கள். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இயேசு மறுக்கலங்க. நாமளா இருந்தா வாய் மூடு, நம்முடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட பேச வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிற, அடிக்கடி சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற, அடிக்கடி அதே கேள்வியை கேட்கிற, வாய மூடு என சொல்லி பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை, பிள்ளைகளுடைய ஏக்கங்களை, பிள்ளைகளுடைய பலவற்றை நாம் கேட்பது கிடையாது. உடனடியாக அவர்களை அமைதியாக்கப்படுத்துகின்றோம். பேச வேண்டாம் என சொல்லுகின்றோம். அல்லது அவங்க கிட்ட உடனே ரிமோட்டை கொடுத்து, இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து சாப்பிட அந்த பிஸியாகி விட்டாச்சு. அன்புக்கினவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே இயேசு சொல்லித் தருகிற அற்புதமான ஒரு பாடம் லிசனிங். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒன்று செவிமடுப்பது. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில குறைஞ்சு போயிருக்கிற பெரிய பிரச்சனைங்க செவிமடுக்கிறது.
செவிமடுத்தல். உங்கள் வீட்டு பிள்ளைகள், குறிப்பாக வளர்கின்ற பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் உங்கள் வீடுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், எதை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள், எதை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் துடிக்கிறார்கள், அவர் உள்ளத்திலே எது இருக்கிறது, என்ன சிந்திக்கிறார்கள், என்ன பிரச்சனை அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பிஸியாக இருக்கலாம், நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழலில் இருக்கலாம், பணம் சம்பாதித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனால் சம்பாதித்த பணத்தை கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும். நீங்கள் செவிமடுக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வார்கள். அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் தடம் புரண்டு வேறு வழியாக சென்று விடுவார்கள். நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுக்க அழ வேண்டுமே தவிர அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. மாறாக செவிமடுத்தல். இன்றைக்கு ஜீசஸ் அவருக்கு தெரியும், எம்மாவுஸ் சீடர்கள் அரைத்த மாவைத்தான் அரைக்க போகிறார் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு நடந்ததையே அவர்களிடத்தில் சுவாரஸ்யமாக சொல்ல போகிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை 1-2 அதிகமான ஸ்டோரியை சேர்த்து, கதைகளை சேர்த்து கூட அவர்கள் சொல்லுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஆண்டவர் இயேசு மௌனமாக அவர்களை பேச விடுகிறார், அவர்களை பகிர சொல்லி விடுகிறார். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே போகிறார். செவி மடுக்கிற அற்புதமான ஒரு குணத்தை இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். அவர்களே, நம்முடைய கஷ்ட நேரங்களிலே, நம்முடைய துன்ப நேரங்களிலே நமக்கு செவி கொடுப்பதற்காக யாரும் இல்லை என நினைக்க கூடாது. நம் ஆண்டவர் நமக்காக செவி கொடுக்க காத்திருக்கிறார். எப்படி அவரோடு பேச முடியும்? ஜெபத்தின் வழியாக இயேசுவோடு நாம் பேச முடியும். என்னுடைய துன்பத்தை, என்னுடைய வேதனையை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய சுமைகளை, நான் சந்திக்கிற சவால்களை நான் எப்படி இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஜெபத்தின் வழியாக. ஜெபத்தை அதிக நேரம் ஜெபத்தில் செலவிடுவதன் வழியாக, அடிக்கடி இயேசுவை சந்திப்பதின் வழியாக நாம் நமது துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, வருத்தங்களை நாம் அவரிடத்தில் சொல்ல முடியும். அவர் செவி மடுப்பதற்கு காத்திருக்கிறார். அதுதான் எம்மாவுஸ் சீடர்களுக்கு அவர் செய்கிறார், செவி மடுக்கிறார். இது 3வது செய்தி. 4வது செய்தி, இன்றைய நற்செய்தியில் எம்மாவுஸ் சீடர்கள் இயேசு அவர்களோடு செவிமடுத்த பிறகு இயேசு அவர்களோடு பேசுகிறார். எதை வைத்து பேசுகிறார்? ரொம்ப அழகா பைபிள் சொல்லுச்சு, உங்ககிட்ட கேட்க கூடாது. மறைநூலை விளக்கி அவர் பேசுகிறார். மறைநூலை விளக்கிக் கொண்டே அவர் பேசுகிறார். அப்ப ரொம்ப அழகா ஒரு வார்த்தை வருகிறது, அதையும் நானே சொல்லிடுறேன். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவர் நமக்கு மறைநூலை விளக்கிக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய இதயம் பற்றி எரியவில்லையா? அவங்க சொல்றாங்க, நம்ம சீடர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, மறைநூலை விளக்கிய பொழுது நம்முடைய இதயங்கள் பற்றி எரியவில்லையா? அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க, இறை வார்த்தையை தியானிக்க தியானிக்க அது நம்முடைய இதயங்களை பற்றி எரிய செய்யும். சில வேளைகளில் இறை வார்த்தையை பற்றி நம்முடைய எண்ணம் என்ன? இறை வார்த்தை என்றால் ஆறுதல் தர வேண்டும், இறை வார்த்தை என்றால் அன்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், இறை வார்த்தை என்றால் நமக்கு அமைதியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இல்லை, இறை வார்த்தை எந்த அளவிற்கு அமைதியை தருகிறதோ, இறை வார்த்தை எந்த அளவுக்கு ஆறுதலை தருகிறதோ, இறை வார்த்தை எந்த அளவுக்கு நம்பிக்கையை தருகிறதோ அதே அளவுக்கு நம்மை புடமிட செய்கிறது. That is very important. இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வாளை போன்றது இறை வார்த்தை. இறை வார்த்தை வாசிக்கிற பொழுது அது நம்முடைய வாசிக்கின்ற பொழுது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு அதை தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தையோடு நமது வாழ்க்கையை உரசி பார்க்கின்ற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பது, நமது திராணி என்ன, நமது வாழ்க்கை முறை எப்படியாக இருக்கிறது, what is the lifestyle என்பது நமக்கு தெரிய வரும். எப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்பேற்பட்ட ஒழுக்க நெறிகளை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன், எப்பேற்பட்ட விழுமியங்களை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட மதிப்பீடுகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்க்கையை இறை வார்த்தையோடு உரசி பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை எனது வாழ்க்கையை புடமிட்டு காட்டுகிறது. இல்ல, நீ சரியா வாழல. இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுது இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சரியான பாதையில் போகிறோமா அல்லது வழி தவறி போய் கொண்டிருக்கிறோமா. அதுதான் இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, இறை வார்த்தையை அவர் மறைநூலை விளக்கிய பொழுது ஆறுதல் கொடுக்கல, அமைதி கொடுக்கல, ஆனந்தத்தை கொடுக்கல, ஆனால் இதயம் பற்றி எரிந்தது.
வாழ்க்கையை இது புடமிடச் செய்தது என அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதுதான் பேதுரு இறை வார்த்தையை போதித்த போது அதை கேட்டவர்கள் குத்துண்டு நின்றார்கள், மனம் குத்துண்டு நின்றார்கள் என நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வை புடமிட்டு பார்க்க உதவி செய்வது இறை வார்த்தை என்பதை எம்மாவு அனுபவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். குடும்பத்திற்கு மிக மிக முக்கியம் இறை வார்த்தை வாசிப்பு. குடும்பத்திற்கு மிக மிக முக்கியம், குடும்ப வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் இறை வார்த்தைக்கு நாம் தருகிற அழுத்தம், இறை வார்த்தைக்கு நாம் தருகிற முக்கியத்துவம், அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும். இறுதியாக கடைசியா எம்மாவு சீடர்கள் இயேசுவின் உடனறுப்பை உணர்ந்து கொண்டார்கள், இயேசுவின் வழிகாட்டுதலை உணர்ந்து கொண்டார்கள், இயேசு செவிமடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள், இறை வார்த்தையின் வழியாக அவரோடு அவர் பேசினார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இறுதியாக உச்சமாக அப்பம் விடுவதிலே இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அதுதான் நற்கருணை. அன்புக்குரியவர்களே, ஜெபம் மட்டும் நமக்கு போதாது, இறை வார்த்தையை வாசிப்பது மட்டும் நமக்கு போதாது. நற்கருணையின் மீதான பக்தியிலே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக அழகாக, மிக தெளிவாக சொல்லுகிறது, யூகரிஸ்ட் இஸ் தி சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உயரமும் உச்சமும் எதில் அடங்கி இருக்கிறது சொன்னால் நற்கருணையில் அடங்கி இருக்கிறது. நற்கருணை வீரர்களாக, நற்கருணை வீரத்திகளாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். நற்கருணை வாழ் மக்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். அவர் அப்பத்தை விட்டபோது அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்டதோட நிக்கல, next 11 kilometers return, again 11 kilometers return. நாமளா இருந்தா ஏப்பா இப்பதாம்மா நடந்து வந்த 11 கிலோமீட்டர், ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். No rest. They were just going back again to bear witness. சான்று பகர்வதற்காக, சாட்சியம் பகர்வதற்காக, ஒரு உத்தம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்காக, நற்கருணையை கொண்டாடுவதற்காக, நற்கருணைகள் வழியாக இயேசுவை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நற்கருணையில் பெற்றுக்கொண்ட இயேசுவை கொடுப்பதற்காக அவர்கள் எருசலேம் நோக்கி மீண்டும் பயணப்பட்டார்கள், எருசலேமுக்கு போனார்கள் என எம்மாவுஸ் அனுபவம் மிக அழகாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டு விஷயங்களை நான் நற்கருணை சார்ந்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, குடும்பமாக நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களது தலையை காக்கும். நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்கள் குடும்பத்தின் தலை விழப்போகிறது என்கிற சூழ்நிலையில எங்கிருந்தோ யாரோ ஒருவர் திடீரென உங்களை காப்பார். அது நற்கருணை ஆண்டவராக இருப்பார். ஆகவே நாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம், எல்லாம் நன்றாக இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை, என்னால் நேரம் எல்லாம் செலவிட முடியாது என சொல்லி ஒரே பிஸியாக இருக்கிற வாழ்க்கையிலே மூழ்கி போகாமல், மாறாக நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அல்லது நேரத்தை கண்டுபிடித்தாவது நற்கருணை பிரசன்னத்திலே குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்கள் தலையை காக்கும், உங்கள் குடும்பத்தின் தலையை காக்கும். இது ஒன்று செய்யணும். இரண்டாவது, குடும்பமாக நேரத்தோடு திருப்பலியில் பங்கேற்பது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பமாக நேரத்தோடு திருப்பலியில் பங்கேற்பது. நேரம் மலைக்கு மட்டும் கிடையாது, எங்க போனாலும், எங்க பூசைக்கு போனாலும் ஃபேமிலியா நேரத்தோடு பங்கேற்பதற்கு முயற்சி செய்வது. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு தான் நற்கருணை வீரர்களாக நற்கருணை பிரசன்னத்தில் வளர்வது. கடைசியா சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஒரு இறையல் ஸ்டார்டிங்ல பார்த்தோம், 2 பேர் நடந்து போனாங்க. அதுல ஒருத்தர் கிளியோப்பா, இன்னொருத்தர் யாரு? நாம தான், நீங்க தான், நான் தான். அவங்க இப்ப எங்க நடந்து போனாங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் அதை நோக்கி தான் போகணும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் மாலையில் நடந்து வந்தபோது எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி நடந்து வந்தார்கள். அது மாலை வேளை, இருள் நேரம், இருளை நோக்கி அவர்கள் நடந்து வந்தார்கள். இப்போ இயேசுவை கண்டுகொண்ட பிறகு, இயேசுவை பார்த்து விட்ட பிறகு மாலை வேளை முடிந்து சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. இப்பொழுது அவர்கள் எதை நோக்கி போக ஆரம்பித்தார்கள்? ஒளியை நோக்கி அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இருளை நோக்கி போகாதீர்கள், ஒளியை நோக்கி செல்லுங்கள். 23ஆம் தேதி கூட ஒளியை நோக்கி போகலாம். ஆமென்.